الله عليه وسلم. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم لا يصل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم يا أكرم الخلق مالي من ألوذ به سواك عند حلول الحادث العممي. لا يصل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم مصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا واسع الكرم. يصل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله إلى الناس كافة بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله العلي العظيم. قال سيد الأنبياء والمرسلين محمد رسول الله صلى الله عليه وسلم إن من عباد الله من لو أقسم على الله لأبره. صدق رسول الله صلى الله عليه وسلم. رواه البخاري ومسلم. சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய இந்த சூறாவினுடைய உஸ்தாத்மார்களே, இங்கு விஜயத்தில் இருக்கக்கூடிய கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துக்கள், இந்த சூறாவுடைய நிர்வாக பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த அவனது ரஹ்மத் இறங்கிக் கொண்டிருக்கிற இந்த மஜ்லிஸில் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மை சங்கமிக்க செய்வானாக. துன்யா கபலல் ஆகிரா. ஒரு புனிதமான சபையில் நம்மை எல்லாம் அல்லாஹ் ஒன்று கூட்டியிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நபிமார்களை பற்றி பேசுவது அது இபாதத். சாலிஹீன்களான நல்லோர்கள் நாதாக்களை பற்றி பேசுவது அது கஃபாரா, பாவத்திற்கு பரிகாரம். இங்கு அரபியிலே 3 ஷரீஃப் ஓதப்பட்டது. அதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹஜ்ரத் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி
கத்தசல்லா சல்லாவுல் அஜீஸ் அவர்களை பற்றி சொல்லப்பட்டது. இப்படி வழிமார்களை பற்றி சொல்லுவது அது நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம். நபிமார்களை பற்றி சொல்லுவது அது ஒரு வணக்கம், வழிபாடு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல்வேறு செய்திகளை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இது மாதிரியான வழிமார்களை பற்றி பேசக்கூடிய இடத்துல, சாலிஹீன்களான நல்லோர்களை பற்றி பேசப்படுகிற இடத்துல அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கும் என்று சிறிய சக்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார். அல்லாஹ்வுடைய நேசர்களை பற்றி பேசுகிற இடத்துல ரஹ்மத் இறங்குது அப்படின்னு சொன்னா, எந்த இடத்துல ரஹ்மத் இறங்குமோ அந்த இடத்துல துவா செய்தால் துவா கபூலாகும். துவா கபூலாவதற்கு சில இடமும் இருக்கிறது, சில நேரமும் இருக்கிறது. பொதுவாக அல்லாஹ் நாம் அவரிடத்திலே துவா செய்தால் கபூல் செய்வான் என்றாலும் கூட குறிப்பான சில நேரங்களை கபூல் செய்யப்படுவதற்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த நேரத்தில் நாம் செய்கிற பொழுது கண்டிப்பாக கபூலாகும். மழை பெய்கிற பொழுது துவா கேட்டால் துவா கபூலாகும். ஏன்னா மழை என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அதே போல பரதான தொழுகை முடிந்த பிறகு துவா கேட்டால் துவா கபூலாகும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். இரவுல நடுநிசையில எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது நாம் விழித்து அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு தஹஜ்ஜத் தொழுது துவா கேட்டால் அந்த துவா கபூலாகும். அது கபூலாகக்கூடிய நேரம். அதே மாதிரி சில இடங்களையும் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு காட்டி கொடுத்தார். அந்த இடங்களிலே துவா செய்கிற பொழுது துவா கபூலாகிறது. ஜக்கரியா நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு ரொம்ப காலமா குழந்தை இல்லை. வயசு 80 தாண்டிடுச்சு, 90 தாண்டிடுச்சு. ஆனால் என்னையில குழந்தை இல்லை. ஆனால் குழந்தை வேண்டும் என்று ரொம்ப ஆசைப்பட்டார். சாதாரணமாக குழந்தைக்காக வேண்டி துவா செய்வது எப்பொழுது? வாலிப வயதிலே துவா செய்வார். கல்யாணம் செய்து ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தை துவா செய்வாங்க. 10 வருஷம் ஆகி குழந்தை பிறக்கிறேன்னா அவ்வளோதான், இவங்களே முடிவு பண்ணிடுவாங்க, நமக்கு இனி குழந்தை பிறக்காது. அதான் முடிவு பண்ணானா அப்புறம் அவங்க தெரியாது. ஆனால் 10 வருஷம் ஆச்சா, 10 வருஷம் கேட்டுட்டோமே, 10 வருஷம் முயற்சி பண்ணிட்டோமே, கொடுக்கலையே, அவன் கொடுக்க மாட்டான் கொடுத்துருது அப்படின்னு இவங்களே முடிவு பண்ணிக்கிறது. அந்த முடிவுக்கு வரக்கூடாது. நாம் முடிவு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் அந்த முடிவை ஆமோதிச்சு பண்ணி நீனே முடிவு பண்ணிடலப்பா, அப்போ உனக்கு எதுக்கு அப்படின்னு ஒதுக்கிடுவான். அதனால என்னைக்குமே துவா செய்யும் பொழுது உறுதியோடு துவா செய்யணும். எந்த அளவுக்கு உறுதியோடு துவா செய்யணும்? நம்பிக்கையோடு துவா செய்யணும். மழைக்காக வேண்டி துவா செய்கிறோம். மழைக்காக வேண்டி துவா செய்கிற பொழுது அந்த துவாவுக்கு வருகிற பொழுது உங்களது நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற விதத்திலே நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லியிருந்தார் உஸ்தாத். மறுநாள் ஒரு சிறுவன் கொடையோடு வந்தான். ஏன்னா மழையே இல்லையே, இப்ப கொடை பிடித்து வந்தாய். நாம் துவா செய்து செல்கிற பொழுது மழை பெய்யும் அல்லவா, அதற்கு கொடை பிடித்து வந்தேன் என்று சொன்னான். இதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருக்கணும். கேட்டால் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா, கிடைக்குமா கிடைக்காதா, கபூல் செய்வானா செய்ய மாட்டானா, இது கபூல் ஆகாது என்பதற்கு அடையாளம். மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஒரு தடவை ஒரு விஷயத்தை துவா கேட்ட பிறகு திரும்ப அதே துவா 2வது தடவை கேட்கிறா என்றால் அது லப்பைக்கா சொல்றானா அல்லாஹ் உனக்கு. நாம லப்பைக்கா சொல்லுவோம்ல, அது அந்த அவனுக்கு லப்பைக்கா சொல்றான். எதை கொடுக்க போறானோ அதை தான் கேட்க வைப்பான். திரும்ப திரும்ப நாம கேட்கிறோம் என்றால் அல்லாஹ் கொடுக்க போறான்னு அர்த்தம். இல்லை நம்ம கேட்கக்கூடிய வாய்ப்பே கிடைக்காது, மறந்து போயிடும், அது நம்பிக்கை இல்லாமல் போயிடும். எனவே நம்பிக்கையோடு திரும்ப திரும்ப நாம் ஒரு விஷயத்தை கேட்க வேண்டும். அது நேரம் பார்த்து கேட்க வேண்டும். எந்த நேரம் பார்த்து கேட்கணும்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் குழந்தை இல்லை, வயசு எத்தனை ஆகி போச்சு? 70-80 மேல ஆயிடுச்சு. அவங்களே எப்படி துவா செய்றாங்கன்னா, வஹனல் அபுமு மின்னி வஸ்தஹல ரஸு ஷைபா ஆனாலும் வலம்மக்கும் பிதுஆயிக ரப்பி ஷகியா. எனக்கு ரொம்ப பலகீனமாயி போச்சு. குழந்தை பிறகுறாந்த வாலிபம் முழுக்க இருக்கணும் இல்லையா, எனக்கு ரொம்ப பலகீனமாயிடுச்சு. 2வது நர தலையில பிரகாசமா இருக்குது, நரைச்சு போச்சு. எனக்கு சொல்ற ஜக்கரியா அப்படி துவாவை சொல்றேன். அவன் நரைச்சு போச்சு, நிறை பிரகாசமா இருக்குது, உடம்புலயே ரொம்ப எலும்பு, அதாவது நரம்புலாம் பலகீனமாயிடுச்சு. வஹனல் அபுமு மின்னி வஸ்தஹல ரஸு ஷைபா ஆனாலும் வலம் அகுன் பிதுஆஇ ரப்பி ஷகியா. ரப்பே, நான் எனது ரப்பிடத்திலே துவா செய்வதற்கு நான் நிராசை அடைந்தவனாக இல்லை. இப்பொழுதும் நான் கேட்கிறேன், எனக்கு குழந்தையை கொடு. ஃபஹபலி மின் லதுன்க வலியன் யரிசுனி, எனக்கு வாரிசாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை செல்வத்தை நீ கொடுக்க வேண்டும் அப்படின்னு துவா செய்றாங்கன்னா எவ்வளவு நம்பிக்கையோடு துவா செய்றாங்க.
70 வயசு 80 வயசு 90 வயசு நம்ம தான் கேட்போமா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு எங்கே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நம்மளே அது செய்யக்கூடாது. அப்போ நம்பிக்கைன்னு அர்த்தம். அதாவது நம்பிக்கை என்பது வாய்ப்புகள் வசதியாக இருக்கும் பொழுது, சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் சேர்ந்து இருக்கும் பொழுது கேட்கறதுக்கு பேர் நம்பிக்கை இல்லை. வாய்ப்பே இல்லை, சந்தர்ப்பமே இல்லை, நடக்க சான்ஸே இல்லை, அப்படி நம்பணும். அது பேர் தான் நம்பிக்கை. கொடுப்பதற்கு அல்லாஹ் அதற்கு அந்த நேரத்தில் கொடுக்க முடியும். அப்போ துவா செய்தாங்க. எப்போ துவா செய்தாங்க? குர்ஆன் ஷரீஃப்ல அதையும் அல்லாஹ் சொல்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் வளர்க்கக்கூடிய பொறுப்பு சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எடுத்திருந்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு பெண்மணி, ஆனால் கன்னி மேரின்னு சொல்றாங்களே, கல்யாணமாகாத ஒரு பெண்மணி. குழந்தையாக இருக்கிற பொழுதே அவங்களுடைய தாய் அந்த குழந்தையை பைத்துல் முக்கஸ்ஸில் ஒப்படைச்சிட்டாங்க. அவங்க தாய் வந்து குழந்தைய வயிற்றுல கருவுற்று இருக்கும் பொழுது ஒரு நேர்த்திக்கடன் பண்ணாங்க. இன்னி நதர்த்து லக்க மாஃபி பத்னி முஹர்ரரா, இறைவா என் வயிற்றிலே வளரக்கூடிய குழந்தையை உனக்காக வேண்டி நான், உனது பள்ளிவாசலுடைய சேவைக்காக வேண்டி நான் அர்ப்பணம் செய்து விடுவேன் என்று நேர்த்திக்கடன் பண்ணாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு ஆண் குழந்தை பிறக்கும். ஏன்னா ஆண் குழந்தையை தான் பள்ளிவாசல்ல விட முடியும், பெண் குழந்தையை என்ன செய்ய முடியாது, பள்ளிவாசல்ல விட முடியாது. அதனால ஆண் குழந்தையா இருக்கும் என்று எதிர்பார்ப்புல அவங்க ஸ்டாங்க துவா செஞ்சாங்க. ஆனா பிறந்தது மரியம், பெண் குழந்தை பிறந்துருச்சு. பெண் குழந்தை பள்ளிவாசல்ல கிதுமத் செய்யறதுக்காண்டி போட முடியாது. பள்ளிவாசல் வேலை செய்யறதுக்காக வேண்டி, பள்ளிவாசலுடைய சேவை செய்வதற்காக வேண்டி பள்ளிவாசல்ல நிரந்தரமாக அங்கே வைக்க முடியாது. பெண்களுக்குன்னு சில பீரியடு வரும். இப்போ அந்த பீரியட் சமயத்தில் பள்ளிவாசல் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது, வீட்டுக்கு போகணும். ஆனால் முஹர்ரர் அப்படின்னாலே பள்ளிவாசலையே ஒப்படைச்சிடணும், வீட்டுக்கே வரக்கூடாது, 24 மணி நேரம் பள்ளிவாசலில் இருக்கணும். அப்படி நேர்த்திக்கடன் பண்ணியிருக்கிறாங்க. அல்லாஹ் நினைச்சா நம்பிக்கை அவன் எப்படியும் நிறைவேற்றுவான். பெண் குழந்தையாக பிறந்து விட்டது என்று சொல்கிறார்கள் அண்ணாபி. ஆனாலும் கூட நான் நேர்த்திக்கடன் பண்ண மாதிரி பள்ளிவாசலை ஒப்படைச்சிறேன் அப்படின்னு ஒப்படைச்சிட்டாங்க. அல்லாஹ் என்ன பண்ணான், அந்த மரியம் அம்மாவுக்கு பீரியடே வராம ஆக்கிட்டான். மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பீரியட் வந்தா தானே அவங்க வெளியில வரணும், குளிக்கணும், அந்த சூழ்நிலை இல்லாமல் ஆக்கிட்டான். பரிசுத்தமாக இன்னல்லாஹ் அஸ்தஃபாக்கி வதஹரகி வஸ்தஃபாக்கி அலா நிசாஇல் ஆலமீன் என்று அல்லாஹ் சொல்லி மலக்குமார் மூலமா அதை சொல்ல வைத்தான். பள்ளிவாசலையே மெஹராப் பக்கத்துல ஒரு அறையை ஒதுக்கி அந்த அறையில அவங்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டது. அங்க வேற என்ன, சின்ன பிள்ளையில இருந்து அப்படியே அந்த பள்ளிவாசல் கூட தான் இருக்கிறாங்க, இபாதத்திலே இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இபாதத்தை தவிர, திக்ர் ஃபிக்ரை தவிர, தியானத்தை தவிர வேற ஜோலி இல்லை அவங்களுக்கு. அந்நிய ஆடல்களை பார்த்ததே இல்லை. அந்த சிந்தனையே எப்படி வரும், பார்த்தா தானே வரும், பார்க்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. சிறந்த பெண்மணி யாரு? அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதற்கு விடை சொன்னாங்க. ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க சஹாபாக்கள், சிறந்த பெண்மணி யாரு அப்படின்னு கேட்டாங்க. ஆனா அந்த கேள்விக்கு பதில் யாரும் சொல்றதா தெரியல. பல தடவை கேட்டு யாரும் பதில் சொல்லிட்டு மெதுவா அடிநுல்லா தான் நழுவிட்டாங்க. நழுவி போய் ஃபாத்திமாட்ட போய் கேட்டு வந்துட்டாங்க, சிறந்த பெண்மணி யாரு? அப்ப பதில் சொன்னாங்க, சிறந்த பெண்மணி யாரு அப்படின்னா, அவளும் அந்நியவனை நோக்கி இருக்க மாட்டாள். நீங்க சொல்ற மாதிரி சுயமா சொல்ற பதில் மாதிரி தெரியல அப்படிங்கறத விளங்கிக்கிட்டாங்க. அவர் சிறந்த பெண்மணி யாருன்னா, பெண்களும் ஆண்களை பார்க்க கூடாதுங்கிறது அல்ல, அந்நிய ஆடவர்கள் தன்னை பார்க்காமல் வாழுகிற பெண்மணி தான் சிறந்த பெண்மணி. ஃபாத்திமா நாச்சியார் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு சமயம் வீதியில சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு மூதாட்டி சென்று கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்தாரு, என்ன யாரு மூதாட்டி யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அது ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஃபாத்திமா வீட்டில் போய் தான் நுழைஞ்சாங்க. என்ன யார் மூதாட்டி, மகள் ஃபாத்திமா வீட்டில் போய் நுழையிறாங்களே, போய் பார்த்துருவாங்கன்னு சொன்ன பொழுது ஃபாத்திமா தான் அது. ஃபாத்திமா நாயை மூதாட்டியாக தெரிந்தார்கள், மூதாட்டி அல்ல. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து விட்டார்கள், அந்நிய ஆடவர்களுக்கு முன்னால் என்னை ஒரு மூதாட்டியாக, கிழவியாக ரப்பனை காட்டு, என் கணவனுக்கு மட்டும் என்னை ஒரு குமரியாக காட்டு என்று துஆ செய்தார்கள். என்றால் ஃபாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா? நான் பாட்டு படிக்கிறதில்ல, அந்த வாழ்ந்த முறையை நாம் படிக்க வேண்டும், சகோதரிகள் படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்மணிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த வழிகாட்டுதல்களை கேட்டு அதை புரிந்து நாம் செயல்படுத்த வேண்டும். பெண்மணிகளை நாம் சாதாரணமாக நினைக்க கூடாது. ஆண்கள் மட்டும்தான் ஆத்மீகமான முன்னேற்றத்தை அடைய முடியும் என்று கருதிவிடக்கூடாது. பெண்கள் நினைத்தால் அவர்கள் நம்மை விட மிஞ்சுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முஹியுத்தீன் இப்னு அரபி என்று பெரிய மகான் இருந்தாங்க.
பெரிய ஞானி, ஆத்ம ஞானி. அந்த ஆத்ம ஞானியுடைய வரலாற்றில் அவங்க சொல்றாங்க, தன்னுடைய குருமார்களை பற்றி, தன்னுடைய சேகுமார்களை பற்றி சொல்லும் பொழுது தனக்கு ஞானம் கற்பித்த ஆசிரியர்கள் குருமார்களுடைய பட்டியல பல பெண்களுடைய பேரை சொல்றாங்க. அப்ப ஞானம் தெரிந்த பெண்மணிகள் உண்டு, ஆண்களை கூட வழிநடத்தக்கூடிய பெண்கள் உண்டு. ராபியா பஸ்ரியாவை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு சமயம் கடலிலே முசல்லாவை சஜ்ஜாதாவை வீழ்த்தி தொழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட ராபியா பஸ்ரி அவங்க அவங்களுக்கு நேரம் மேல காத்துல வெளியில முசல்லா பிடிச்சு அதுக்கு மேல தொழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்த்தாங்க, அவங்க முசல்லா முறையில் களத்தை கொண்டாங்க. அப்ப சொன்னாங்க ஹசன் பஸ்ரிட்ட, கடலில் மிதப்பது பெருமையா சிறப்பா? மீன்கள் கூட தான் கடல்ல மிதக்குது, தனிகள் நடக்குது. காற்றிலே மிதப்பது, அதாவது திறந்த வெளியிலே, அதாவது நிற்பது மிதப்பது, இது சிறப்பா? புழுதி கூட மிதக்குது, அதெல்லாம் சிறப்பு. மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், அதற்கு முயற்சிக்க வேண்டும். பாடத்தை யாருக்கு சொல்லிக் கொடுத்தது? சொல்லலாம், ஹசன் பஸ்ரிக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. யாரு? ராபியா பஸ்ரியா சொல்லிக் கொடுத்தாங்கன்னா பெண்கள் நினைத்தால் அவர்கள் ஹசன் பஸ்ரிக்கு உஸ்தாதாக இருக்க முடியும். பூரா சஹாபாக்களுக்கும் உஸ்தாது யாருன்னா ஆயிஷா நாயகி தான். ஆயிஷா நாயகியை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமையோடு சொன்னாங்க, என் சின்ன சிகப்பி ஹுமைரா. பிரியத்தோடு ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகியை கூப்பிடுறது என்ன பேருங்க? ஹுமைரா. என் சின்ன சிகப்பி ஹுமைரா விடத்துல இந்த மார்க்கத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால், ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தெரியவில்லை என்றால் உடனே எங்கு செல்வார்கள்? ஆயிஷாவிடத்திலே செல்வார்கள். பூரா சஹாபாக்களும் ஆயிஷாவுடைய மாணவர்கள் என்றால் இந்த உம்மத்திற்கு வழிகாட்டக்கூடிய, பாடம் படித்துக் கொடுக்கக்கூடிய, ஞானத்தை போதிக்கக்கூடிய ஞானிகளாக, ஆசான்களாக ஒரு பெண்ணாலும் என்ன செய்ய முடியும், இருக்க முடியும் என்பதை இஸ்லாமிய வரலாறு சுட்டி காட்டுகிறது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி கேள்விப்பட்டிருப்போம். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு. ஹிரா என்ற குகையில போய் தவத்துல இருந்தாங்க. அப்படி தவத்துல இருக்கிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகை தந்து கட்டி அணைத்து இக்ரா ஓதுவீரா என்று சொல்லும் பொழுது மாநபி காரி, நான் ஓதக்கூடியவன் அல்ல என்று சொல்கிறார்கள். 3 முறை கட்டி அணைச்சாங்க. அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி ஓதுங்கன்னு சொல்லி ஓதிட்டாங்க. இந்த வித்தியாசமான இந்த அனுபவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை கதீஜாவிடத்தை வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு, எனக்கு பயந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம வீடா இருந்தா என்ன நடந்திருக்கும்? இடவு மனுஷன் போகக்கூடாதுன்னு சொன்ன கேட்டாரா? காட்டில் போய் புகையில போய் தனியா தவத்துல இருக்குன்னு சொல்லி போட்டு பேய் பிசாசை பிடிச்சிட்டு வந்துட்டார், இழுத்துட்டு வந்துட்டாருன்னு சொல்லி 2 பேச்சு பேசி கடைசியில உஸ்தா யாராவது உஸ்தாட்ட கூட்டு போய் இந்த ஆளுக்கு வந்துருச்சு பாருங்க, இந்த ஆளுக்கு என்ன விஷயம் பாருங்க. அதை நம்ம வீட்டுல நடக்கும். ஆனா அன்னைய கதீஜா ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க? சுப்ஹானல்லாஹ், பயத்துல வந்திருக்கிறாரு கணவர். அப்ப அந்த பயத்தோடு வந்திருக்கக்கூடிய கணவனை நாம திரும்ப என்ன செய்யக்கூடாது? ஒரு பையன், நம்ம பையன் தான் கீழே விழுந்துட்டான், கீழே விழுந்து பயந்து அழுகுறான். நம்ம தாய்மார்கள் நினைச்சுவாங்க 2 மேல 2 அடி போடுவான். நான் போக போனேன், அவன் ஏற்கனவே பயந்து அழுதுகிட்டு இருக்கிறான், அவனை மீண்டும் பயந்து கொடுக்குறதா? அப்போதைக்கு அவனை ஆறுதல் படுத்தி, அவனை சமாதானப்படுத்தி அப்புறம் சொல்லணும். அப்ப ஏற்கனவே காயப்பட்டு வந்த குழந்தைய நாம அடிக்கிற மாதிரி, ஏற்கனவே மனசு உடைஞ்சு வந்திருக்கக்கூடிய கணவன் வீட்டுக்கு வருகிற பொழுது, தன்னுடைய பிரச்சனைகளை சொல்கிற பொழுது ஆமா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது? கணவனை உதாசீனம் செய்யற மாதிரி பேசவோ, மேலும் அவருடைய மனதை புண்படுத்தும்படி நடந்து கொள்ளவோ கூடாது. இப்படி எப்படி நடந்து கொள்ளணும்? ஒரு நல்ல மனைவிக்கு அழகு, ஒரு நல்ல மனைவியினுடைய எடுத்துக்காட்டு என்னன்னா, கணவனுடைய கல்வினுடைய காயத்தை போக்க வேண்டும். அப்ப அன்னை கதீஜா சொன்னாங்க, பயப்படாதீங்க, கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸீகுல்லாஹு அபதா, நீங்க பயப்படுற மாதிரி ஒன்றும் நடக்காது. அல்லாஹ்வே சத்தியமா நான் சொல்றேன், அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்தவே மாட்டான், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு ஆபத்தும் வர வைக்க மாட்டான். ஏன்னா நீங்க நல்ல மனுஷன். சுப்ஹானல்லாஹ், ஒரு மனைவி வாயில் இந்த வார்த்தை வருமா? நமக்கு வருமாங்க? நல்ல மனுஷன் ஊர் சொல்லலாம், உலகமும் சொல்லலாம். ஆனா அங்க போய் கேட்டதான் வண்டவாளம் தெரியும். நம்மளுடைய நிலை என்ன, மருத்தபா என்ன, அந்தஸ்து என்னங்கிறது அங்க போய் தான் என்ன செய்யணும். அப்ப அவங்க சொல்றாங்க, இன்னக்க லதஸிலுர் ரஹீமா, நீங்க நல்ல மனிதர். ஏன்னா குடும்ப உறவுகளை எல்லாம் சேர்த்துக் கொள்கிறீர்கள். ஒரு தொக்கரின் லைஃப விருந்தாளிகளை விருந்து கொடுத்து உபசரிக்கின்றீர்கள். ஒரு தக்சிபுல் மஅதூம,
இல்லாத மக்களுக்காக வேண்டி உழைத்து பாடுபட்டு அவளுக்கு கொடுக்குறீங்க. இயற்கை சீற்றங்கள், புயல் போன்ற இயற்கையினுடைய சீற்றங்கள் ஏற்படுகிற பொழுது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய நல்ல மனுஷனீங்க, நல்ல செயல்பாடுகள் படத்துல இருக்குது, நல்ல தன்மைகள் இருக்குது, நல்ல குணம் இருக்குது, உங்களுக்கு ஒரு ஆபத்தும் வராது, உங்களுக்கு ஒரு குறை வராதுன்னு நினைக்கிறாங்க. ஆறுதல் சொல்கிறாங்க. அவங்க தான் சிறந்த மனைவி, புத்திசாலியான மனைவியும் கூட. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார ஹிரால இருக்கிறாங்க தவத்துல. இவங்களும் போய் கூட தவத்தில் இருப்பாங்க. நம்ம வீட்டில் தஹஜ்ஜுத் தொழுகை எழுப்ப முடியுமா? சுபூ தொழுகை எழுப்ப முடியுமா? நாம தொழுவது எழுப்போம், நாமளே தொழுவதில்லை. இப்படி எப்படி அவங்களே எழுப்போம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஹைர், ஒரு சமயம் பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார ஹிரால இருக்கிறாங்க. அன்னை ஹதீஜா வீட்டு சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு, யாருக்கு? கணவருக்கு. ரசூலுல்லாஹ் சாப்பாடுலாம் ரெடி பண்ணி கொண்டு தயாரித்து கொண்டு அதை கொடுப்பதற்காக எங்கே செல்கிறார்கள்? கிட்டத்தட்ட மக்காவிலிருந்து 3 கிலோமீட்டர் 3 மைல் தூரத்தில் இருக்கிறது அந்த காரா ஹிராங்கிறது, அந்த குகை. அங்கிருந்து மேலே ஏறணும், அதுல பல கிலோமீட்டர் வரும். இப்பமாவது ஏறுவதற்கு சில வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அது கூட இல்லை. இப்போ போகக்கூடிய நம்மளால ஏற முடியல. இங்கிருந்து இப்படிதான் பார்த்து தான் வர முடியுது. இங்கேயே எப்படி ஏறினாங்க, கல்யாணா எப்படி ஏறினாங்க, இங்கிருந்து பார்த்துட்டு தான் வர முடியாது தவிர நம்மளால ஏற முடியல. நம்மளால ஏற முடியலன்னா ஒரு கிழவி, அவங்க வந்து அந்த நேரத்துக்கு கிழவி தானே, மூதாட்டி, ஏறினாங்கன்னா எதுக்காக ஏறினாங்க? தன் புருஷன் மேல வைத்திருந்த பிரியம், தன் புருஷனுக்கு செய்த கண்ணியம். கஷ்டப்பட்டு ஏறினாங்களோ அல்லது லேசா ஏறினாங்களோ தெரியாது. வீட்டில இருந்து சாப்பாடு கொண்டு வர்றாங்க, சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வர்றாங்க, கொண்டு வந்து மலையில ஏறுறாங்க. ஏறி கொண்டிருக்கும் பொழுது ஜிப்ரீல் இஸ்லாம் வந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் இஸ்லாம் வந்து, யா ரசூலல்லாஹ், ஹதீஜா வருகிறார்கள், கஷ்டப்பட்டு வர்றாங்க. இந்த வயசுல கூட உங்களுக்கு பணிவிடை செய்யணுங்கிறதுக்காக வேண்டி, உங்களுக்காக வேண்டி சாப்பாடு எடுத்துக்கொண்டு வர்றாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு சலாம் சொல்கிறார். சுப்ஹானல்லாஹ். யார் சலாம் சொல்றா? அல்லாஹ் சலாம் சொல்றான். சொர்க்கத்துக்கு போனா அல்லாஹ் சலாம் சொல்லுவான். இல்லா கீரன் சலாமன் சலாமா. சொர்க்கத்துக்கு போகும் பொழுது அங்க சலாம் தான், வேற நல்ல கெட்ட வார்த்தையில இருக்காது. அல்லாவே சலாம் சொல்லுவான். அந்த பாக்கியத்துல நமக்கு திரட்டும். சொர்க்கத்துக்கு போன பிறகுதான் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் சலாம் சொல்லுவான். ஆனா கதீஜா அம்மாவுக்கு உலகத்துல வேற எந்த ஆணுக்கும் அல்லாஹ் சலாம் சொல்லல. பெண்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பு எப்பொழுது கிடைத்தது, ஏன் கிடைத்தது, எதற்காக கிடைத்தது? கணவனுக்கு பணிவிடை செய்யும் பொழுது கிடைக்கிறது இல்லையா? கணவனுக்காக வேண்டி சமைத்து அந்த உணவை வீட்டுல வந்து பரிமாறது அல்ல, எடுத்துக்கொண்டு சென்று மலையிலே ஏறி கஷ்டப்பட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்கு அவன் சென்ற பொழுது அல்லாஹ் சலாம் சொன்னான் என்றால் தாய்மார்கள் இங்குதான் சிந்திக்க வேண்டும். நீங்களும் அந்த அந்தஸ்தை பெற முடியும். எப்பொழுது நீங்களும் அந்த கணவனுக்கு மரியாதை செய்யக்கூடியவர்களாக, கிருமச் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் நீங்களும் அந்த அந்தஸ்தையும் சிறப்பையும் பெற முடியும். சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், பெண்கள் நினைத்தால் அவங்க வந்து முன்னேற முடியும், உலகத்திலேயும் முன்னேற முடியும், அதே மாதிரி மார்க்கத்திலேயும் முன்னேற முடியும், ஆன்மீகத்திலேயும் முன்னேற முடியும். அவர்கள் நினைத்தால் அல்லாஹுவை தியானம் செய்து ஆத்ம ஞானத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் ஞானிகளாக இந்த உலகத்தில் வளம் வர முடியும், வழிகாட்ட முடியும் என்பதற்கு இஸ்லாமிய பெண்மணியுடைய வரலாறு பிரகாசமாக இருக்கிறது. ஆக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த ஆடவரையும் பார்த்ததில்லை, இபாதத்திலேயே இருந்தாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குற பொறுப்பு யாருக்குங்க? யாருக்கு? சொல்லக்கூடாது. தெரியுமே, என்ன அவங்களுக்கு தெரியுமே, சும்மா கேட்டுட்டு இருக்கிறாங்க, மரியாதை கேட்டுட்டு இருக்காங்க. நாம பயான் கேட்டு நாம சொல்லணும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தான் பொறுப்பு எடுத்தாங்க, வளர்க்கிற பொறுப்பு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்ப சாப்பாடு கொடுக்குற பொறுப்பு யாருக்கு? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அவங்கள தவிர வேற யாரும் அந்த ரூமை திறக்க முடியாது. சாவி யார்கிட்ட இருக்குது? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இருக்குது. வேற யாரும் அந்த பொறுப்பு இல்லை, யாரும் போக மாட்டாங்க, போக கூடாது. ஒரு சமயம் அது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் உள்ள போனா அங்க ஏற்கனவே சாப்பாடு இருக்கு, அங்க பழங்கள்லாம் இருக்குது. அதுவும் சீசன் மாறிய பழங்கள் இருக்குது. குளிர்காலத்துல கிடைக்க வேண்டிய பழம் கோடை காலத்துல இருக்குது, கோடை காலத்துல கிடைக்க வேண்டிய பழம் குளிர்காலத்துல இருக்குது. அப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் உள்ள போனவனுக்குள்ளமா தஹல அலைஹா ஜக்கரியல் மிஹ்ராப். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மிஹ்ராப்ல நுழைந்த பொழுது வஜத இன்தஹா ரிஸ்கா, மரியம் அம்மா இடத்துல ரிஸ்க் இருப்பதை, பழம் இருப்பதை, கனி வகைகள் இருப்பதை பார்க்கிறார். அன்னாலைக்கு ஆக எங்கிருந்துமா உனக்கு கிடைச்சது? உடனே நான் தானே கொண்டு வரணும், கொடுத்தா நான் தானே கொடுக்கணும், எங்கிருந்துமா இது கிடைச்சது என்று கேட்கிறான்னு யாரு? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அன்னாலைக்கு ஆகா எங்கிருந்துமா உனக்கு வந்துச்சு. அப்ப என்ன சொன்னாங்க?
மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நேரடியாகவே அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய உணவை கொடுத்தான். யாருக்கு கொடுத்தான்? மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்தான். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருக்கும் பொழுது, தியானத்தில் இருக்கிற பொழுது, அவனை தவிர வேறு யாரையும் எதையும் நினைக்காமல் இருக்கிற பொழுது, அந்த வேலையை தவிர வேறு எந்த வேலையும் செய்யாமல் இருக்கும் பொழுது அல்லாஹ்வே உங்களுக்கு என்ன செய்வான்? என்ன செய்வாங்க? எதையும் செய்வான், எல்லாவற்றையும் செய்வான். உங்களை முழுமையா அல்லாஹ் கவனிச்சுக்குவான். அதே மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை ஈசா பெற்றெடுக்கிறாங்க. குழந்தை ஈசா பெற்றெடுக்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு உதவியும் சகாயம் எப்போ தேவைப்படும்? அவள் பிரசவிக்கிற நேரத்தில் தேவைப்படும். பிரசவிக்கிற நேரத்தில் அவங்களுடைய தாய் மற்ற சகோதரிகள் குடும்பத்தினுடைய பெண்களை பக்கத்தில் இருக்கு நினைப்பாங்க. ஏன்னா அது ஒரு வகையான நிலை அது இல்லையா? அப்போ சகாயம் தேவைப்படும், உதவி தேவைப்படும். இப்போ சக்கரைய மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையை கருவுற்று அது பிரசவிக்கிற நேரம் வருகிறது, பிரசவ வேதனை வருகிறது. பிரசவ வேதனை வருகிற பொழுது பயந்து போய் ஊரை விட்டு தனியா போயிட்டாங்க. ஆனா இப்பதான் உதவி தேவை, அப்படித்தானங்க? இப்பதான் உதவி தேவை. அந்த உதவி தேவைப்படக்கூடிய அந்த நேரத்தை குழந்தையை பெற்றெடுக்கிறார். குழந்தையை பெற்றெடுத்த அந்த நேரத்துல என்ன செய்யணும்? அல்லாஹ் இப்பதான் சொர்க்கத்திலிருந்து உணவு கொடுக்கணும், இப்பதான் ரொம்ப தேவை. ஆனா அப்ப கொடுக்கல. அப்ப அல்லாஹ் என்ன சொன்னா? என்னங்க சொன்னா? வஹுஸி இலைகி பிஜிஇன் நஹ்லா துஸாகித் அலைகி ருதபன் ஜனியா ஃபகுலி வஷ்ரபி வகர்ரி ஐனா அப்படி சொல்லிட்டான். என்ன சொன்னா? பக்கத்துல ஒரு ஈச்ச மரம் இருக்குதுல, அதை பிடிச்சி உழுக்கு, அதை பிடிச்சி குடுக்கு. அப்படி குடுக்கும் பொழுது பழம் வந்து விடும், சாப்பிடு அப்படிங்கிறான். இபாதத்துல இருக்கும் பொழுது, தன்னந்தனியாக தியானத்துல ஈடுபட்டு இருக்கிற பொழுது சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது. யாரு? சக்கையாசுல இருக்கிறாங்க. அப்ப கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ் கொடுத்தாத்தான் சாப்பாடுங்கிறது கடை இல்லை. ஆனாலும் கூட அல்லாஹ் அந்த நேரத்தில் அவனாகவே என்ன செய்தான்? சொர்க்கத்தினுடைய உணவை இறக்கி வைத்தான். ஆனா இங்கு குழந்தை பிறந்த பிறகு ரொம்ப பலகீனமா இருப்பாங்க. குழந்தை பிறந்த பிறகு பலகீனமா இருப்பாங்க அந்த பெண். அவங்களால சுயமா என்ன செய்ய முடியும்? வேலை செய்ய முடியாது. அல்லாஹ் சொல்றான், நீனே எடுத்துக்க, நீனே சாப்பிட்டுக்க. மரத்தை குடிச்சு கொடுக்குன்னா என்ன வரும்? என்ன விடும்? பழம் விடும். பக்கத்துல ஒரு ஊட்டு இருக்குது, தண்ணி வரும். அதே தண்ணி குடிச்சிக்க. அது இந்த பழத்தை எடுத்துக்க. அதாவது பிரசவ பெண்கள், பிரசவித்த பெண்களுக்கு பேரத்த பழம் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்கிறது இந்த ஆயத்திலிருந்து தெரியுது. ரொம்ப ஹெல்த்தியானதுங்கிறது இந்த ஆயத்திலிருந்து தெரியுது. ஏன் அங்க தேவையில்லாத இடத்துல சாப்பாடு கொடுத்தான்? தேவைப்படுற இடத்துல நீனே மரத்தை பிடிச்சி கொடுக்கு, அது கீழே விடும், சாப்பிடுன்னு ஏன் சொன்னா அப்படின்னா, அங்க அல்லாஹ்வுடைய நினைவிலேயே இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய தியானத்திலே இருந்தார்கள். குழந்தை ஈசா பிறந்த உடனே அந்த அழகு முகத்தை, சுந்தர முகத்தை பார்த்த உடனே கொஞ்ச நேரம் கவனம் மாறிட்ட, குழந்தையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அல்லாஹ் அற்புதமான குழந்தை. அவருடைய நினைவு எங்க போயிடுச்சு? எங்கிருந்து எங்க திரும்பிடுச்சு? ஓஹோ, இது வரைக்கும் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்த நீ இப்ப குழந்தை பிறந்த உடனே முகத்தை திரும்பிட்டியா, அங்க போயிட்டியா, அப்படின்னே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டான். சுப்ஹானல்லாஹ். நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவி எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும். எப்பொழுது வரும்? நம்முடைய நம்பிக்கையை பொறுத்து வரும், நம்முடைய இபாதத்தை பொறுத்து வரும், நம்முடைய தக்வாவை பொறுத்து வரும், நம்முடைய இறையச்சத்தை பொறுத்து வரும், வழிபாடுகளை பொறுத்து வரும். மையத்தகில்லாஹ் யஜஅல் லஹு மக்ரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அல்லாஹ் சொல்றான், யாருக்கு தக்வா இருக்குமோ அவர்கள் எந்த பிரச்சனையும் மாட்டிக்கொள்ள மாட்டாங்க. அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு தீர்வை கொடுப்பான். அதிலிருந்து வெளியுறதுக்குண்டான வழியையும் வாய்ப்பையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். மட்டுமல்ல, கணக்கில்லாத விதத்துல, நினைக்காத முறத்துல அல்லாஹ் அவர்களுக்கு ரிசுக்கையும் கொடுப்பான் என்று குர்ஆன் செய்தியிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே தூய்மை இருக்க வேண்டும், சுத்தம் இருக்க வேண்டும், நியாயம் இருக்க வேண்டும், யோக்கியாம்சம் நிறைந்ததாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில யாருக்கும் தொந்தரவும் செய்திருக்க கூடாது, யாரையும் ஏமாற்றி இருக்கக்கூடாது, யாருடைய கல்வையும் காயப்படுத்தி இருக்கக்கூடாது, யாரையும் நோகடித்து இருக்கக்கூடாது, ஹராமானதை நாம் உட்கொண்டு இருக்கக்கூடாது. நம்முடைய சம்பாத்தியம் ஹலாலானதாக இருக்க வேண்டும். நாம் செலவு செய்யக்கூடிய செலவினங்கள் கூட ஹலாலான வழிகளிலே இருக்க வேண்டும். முழுக்க முழுக்க நாம் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லி தந்த, நமக்கு வழிகாட்டிய அந்த விதத்துல நம்முடைய முழு வாழ்க்கையை அமைத்து கொடுத்தால் அல்லாஹ் நம்முடைய பிரச்சனைகளுக்கு அவன் பொறுப்பேற்றுக் கொள்றோம். தவக்கல் அல்லாஹ். யார் அல்லாஹ் மேல தவக்குள் வைக்கின்றார்களோ, முழு பாரத்தையும் அல்லாஹ்வே சுமத்தி விடுகிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன் செய்தியிலே சொல்கிறான். சங்கைக்குரிய தாய்மார்களும் சிந்திக்க வேண்டும், வாய்மார்களும் சிந்திக்க வேண்டும். என்ன சிந்திக்க வேண்டும் என்றால்,
ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இந்த காட்சியை பார்க்குறாங்க. என்ன காட்சியை பார்க்குறாங்க? மரியம் அம்மாவுடைய அறைக்கு வந்தபோது அங்கே என்ன இருக்குதுங்க? பழங்கள் இருக்குது. அது சீசன் மாறி பழங்கள் இருக்குது. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு உடனே கையை வைத்து துவா செய்கிறாங்க. குனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً இன்னக ஸமீஉத் துஆ. ரொம்ப காலமாக கேட்டுட்டு இருக்கிறாங்க குழந்தை வேணும்னு. இப்போ அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கி இருக்குது. எங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கி இருக்குது. சொர்க்கத்திலிருந்து உணவு இறங்கி இருக்குது. எனவே இந்த இடம் பரக்கத்தான இடம் என்று நினைக்கிறார்கள். எனவே இந்த நேரம் பரக்கத்தான நேரம் என்று நினைக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கி அந்த இடத்துல, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கி அந்த நேரத்தில் ஹுனாலிக அல்லாஹ் அந்த இடத்தில் அந்த நேரத்தில் தஆ ஜக்கரியா ரப்பா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது ரப்பை அழைத்து துஆ செய்தார்கள். ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً. இறைவா ரட்சகா, எனக்கு உன்னுடைய புறத்திலிருந்து ஒரு தூய்மையான மகவை கொடு, சந்தானத்தை கொடு என்று துஆ செய்கிறார். அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்கிறார். அவர் ரஹமத் இறங்கக்கூடிய இடத்துல, ரஹமத் இறங்கக்கூடிய நேரத்துல நாம துஆ செய்தால் இந்த துஆ என்னங்காகும்? மூணு சரி ஓதப்படுகிற மஜ்லிஸ்ல, இது மாதிரியான பயான்கள் செய்யப்படுகிற மஜ்லிஸ்ல நம்ம யாரை பத்தி பேசலாம்? கதையை பேசிட்டு இருக்கோம், ஊர் கதையை பேசிட்டு இருக்கிறோம், ஊர் ஒம்பியை பேசிட்டு இருக்கோம். அடுத்து ரொம்ப சுவாரஸ்யமா கேட்டுட்டே இருக்கலாம். அடுத்தவனை பத்தி கழுவி குடிச்சா அதை விட சுவாரஸ்யமான பேச்சு உலகத்தில் இருக்குமாங்க? ஒண்ணுமே இருக்கு. நம்ம அதை பற்றி யாரை பற்றி கழுகலை இப்படி கழுகாரின்னு சொல்றோம் இல்லையா? நபிமார்களை பற்றி பேசுகிறோம், வழிமார்களை பற்றி பேசுகிறோம். மூணு செய்தியில் அதுதான் ஓதப்பட்டது. வழிமார்களை பற்றி சொல்லப்பட்டது, நபிமார்களை பற்றி சொல்லப்பட்டது, பயான்லையும் பெருமானாரை பற்றி சொல்லப்படுகிறது, ஹதீஸ் சொல்லப்படுகிறது. இது மாதிரியாக மஜ்லிஸ்கள்ல சிறு சித்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? சாலிஹீன்களை பற்றி, நல்லோர்கள் நாதாக்களை பற்றி பேசுகிற சொல்லப்படுகிற இந்த மூணு மஜ்லிஸ்ல அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கும்போது துஆ கேட்டா என்னங்காகும்? துஆ கபூல். எனவே இந்த மஜ்லிஸை நாம் கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்கிறார். அதே மாதிரி உங்களுடைய ஏதாவது காரியங்கள், உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கும் பொழுது வீட்டில் நாம் மௌலித் ஷரீஃப் ஓதி, குர்ஆன் ஷரீஃப் ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிற பொழுது ரஹமத் இறங்கக்கூடிய மஜ்லிஸ் இல்லையா? எனவே அந்த மஜ்லிஸ்ல அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்கிறான். எனவே தான் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெரியார்கள் எல்லாம் ஏதாவது விசேஷங்கள் வருகிற பொழுது, ஏதாவது கஷ்டங்கள் வருகிற பொழுது, ஏதாவது பிரச்சனைகள் வருகிற பொழுது உடனே என்ன செய்வாங்க? ஒரு மௌலித் மஜ்லிஸை ஏற்பாடு செய்து அந்த மஜ்லிஸ்ல சாப்பாடுலாம் கொடுத்து துஆ செய்வாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கக்கூடிய மஜ்லிஸ், அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கக்கூடிய இந்த மஜ்லிஸ்ல நாம் அமர்ந்து கொண்டு நாம வழிமார்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம், வழிமார்களை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது அல்லாஹ் நமக்கு செய்த பாக்கியம். பொதுவாகவே அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், ரசூல்மார்களை பற்றி, நபிமார்களை பற்றி, இறை தூதர்களை பற்றி அல்லாஹ் நிறைய வரலாறுகளை குர்ஆன்ல சொல்றான். குர்ஆன் ஷரீஃப்ல நிறைய வரலாறுகளை சொல்றான். அதுல வழிமார்களுடைய வரலாறுகளையும் சொல்கிறான். அதுக்குரு ஃபில் கிதாபி மரியம், இந்த வேதத்திலே மரியமை கொஞ்சம் நினைச்சு பாருங்கிறான். மரியம் அல்லாஹ்வுடைய நபியா? இல்லை, அவங்க ஒரு வலியுல்லா இல்லையா? சூரத்துல் கஹ்ஃப்ல அந்த குகைவாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அந்த குகைவாசிகள் யாரு? அல்லாஹ்வுடைய நபிமார்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய வழிமார்கள். இப்படி குர்ஆன் ஷரீஃபில் நபிமார்களை பற்றியும் அல்லாஹ் சொல்கிறான், வழிமார்களை பற்றியும் அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா? அப்படி ஏன் சொல்றான்? வகுல்லன் நகுஸ்ஸு அலைக மின் அன்பாஇர் ருசுல் மா நுஸப்பித்து பிஹி ஃபுஆதக். அல்லாஹ் சொல்கிறான். ஏன் இந்த வரலாறுகளை நாம் சொல்கிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர்களான நபிமார்கள், ரசூல்மார்கள், அல்லாஹ்வுடைய நேசர்களுடைய வரலாறுகளை நாம் ஏன் சொல்கிறோம் என்றால், அதுல உங்களுடைய இதயத்தை உறுதிப்படுத்தக்கூடிய சிறப்பு அம்சங்கள் அதில் இருக்கிறது. நான் நபிமார்களுடைய வரலாறுகளை படிக்கிற பொழுது, கேட்கிற பொழுது, நபிமார்களுடைய வரலாறுகளை பார்க்கிற பொழுது, படிக்கிற பொழுது, கேட்கிற பொழுது அதன் மூலமா ஈமான் ஸ்திரமாகும், நம்முடைய ஈமான் உறுதிப்படும், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை வலுப்படும் இல்லையா? நாம் அல்லாஹ்விடத்துல இன்னும் அதிகமான நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ற உந்துதல் உண்டாகின்றன. அதற்காக வேண்டித்தான் நபியே உங்களுக்கு உங்களுடைய இதயத்தை ஸ்திரப்படுத்துவதற்காக வேண்டி, நிலைப்பாட்டை தனிப்படுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த ரசூல்மார்களுடைய வரலாறுகளை எல்லாம் நாம் உங்களுக்கு சொல்லித் தருகிறோம் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுகிறான். எனவே நீங்கள் இது மாதிரியான நல்ல செய்திகளை, நல்ல மஜ்லிஸ்களை நீங்கள் அதிகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மட்டுமல்ல சங்கைக்குரியவர்களே, இன்று கௌசுல் ஆலம் மஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய மௌலித் ஷரீஃப் ஓதப்பட்டது இல்லையா? அவர்களுடைய அந்த நினைவு நாள் இங்கு இப்பொழுது கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. வழிமார்களை நாம் ஏன் கொண்டாடுகிறோம்? வழிமார்களை நாம் ஏன் விழா எடுத்து அந்த வரலாறுகளை சொல்கிறோம், சொல்ல வைக்கின்றோம், சொல்ல நாம் கேட்கிறோம் என்றால், நீங்களும் நானும் விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும்.
அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும் நாம் இல்லையா? அல்லாஹ் மீது நமக்கு மஹப்பத் இருக்க வேண்டும். உண்மையான மூமினுடைய அடையாளம் என்னவென்றால் வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ் இல்லையா? ஈமான் கொண்டவர்கள் யார் அப்படின்னா அல்லாஹ் மேல கடுமையான பிரியம் வச்சிருப்பாங்க. அல்லாஹ் மேல கடுமையான பிரியம் வச்சிருப்பாங்க. கடுமையான பிரியம்னா என்ன? எந்த சோதனை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன இன்னல்கள் வந்தாலும் நம்ம திரும்ப திரும்ப அல்லாஹ்ட்ட தான் போய் கேட்கவுமே தவிர அல்லாஹ் விட்டு விடுவோமா? அல்லாஹ் கோபப்பட்டுட்டு வேற எங்கேயா போகுமா? போக மாட்டோம். ஒரு மூமின் போக மாட்டான் இல்லையா? ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை நீங்க அடிக்கிறீங்க, விரட்டுறீங்க, அதை வழி தாங்காம சத்தம் போடுது, அடிக்கிற தாயிடம் தான் திரும்பி வருது இல்லையா? ஏன்னா அந்த தாயை தவிர அந்த குழந்தைக்கு வேற யாரும் இல்லை, ஆதரவு இல்லை, காப்பாற்றப்படுவது என்று அது விளங்கி இருக்குது. நீங்களும் நான் அந்த குழந்தையை போலத்தான். நமக்கு சோதனைகள் வருகிற பொழுது, கஷ்டங்கள் வருகிற பொழுது, எவ்வளவுதான் இன்னல்கள் வந்தாலும் திரும்ப திரும்ப அல்லாஹ்விடத்தில் நாம் செல்கிறோமே, அதுதான் நம்பிக்கை, அதுதான் ஈமான். எந்த ஒரு மூமினும் அல்லாஹ் கோச்சிட்டு செய்ய மாட்டாரு. போவாங்களாங்க அல்லாஹ் கோச்சிட்டு எங்கே போறது? வேற எங்கேயாவது அல்லாஹ் எல்லா இடத்துக்கு தான். அட மனைவியை கோச்சிட்டு வெளியே போகலாம், மனைவி எல்லா இடத்துக்கு போகலாம். அட புருஷனை கோச்சிட்டு வெளியே போனால் புருஷன் எல்லா இடத்துக்கு போவோம் இல்லையா? அல்லாஹ் கோச்சிட்டு எங்கே போகிறது? எங்கே போனது? அல்லாஹ்வுடைய உள்ளமை தான் அங்கே இருக்கிறது. எனவே அல்லாஹ் கோச்சிட்டு போக முடியாது, வேறு வழியே இல்லை. நாம் எங்கே சென்றாலும் ஃபைனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், நீங்கள் எங்கு திரும்பினாலும் அங்கே அல்லாஹ்வுடைய திருமுகம் இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுவதை போல பாம்பேயில், அதாவது இந்தியாவில் பாம்பே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பாம்பேயில் வந்து சிவசேனா என்று ஒரு கட்சி இருக்குது, அரசியல் கட்சி. அந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர் வந்து பால் தாக்கரே, சரியான வெறி பிடிச்சவர், மத வெறி பிடிச்சவர். ஆனால் அவர் வந்து கணபதி, அதாவது பிள்ளையார் மேலே அளவு கடந்த பக்தியும் பிரியமும் நம்பிக்கையும் உள்ள ஆள். அந்த சிவசேனாவுடைய தலைவர் பால் தாக்கரே என்ன பண்ணார்? அந்த பிள்ளையார் சிலையை வீட்டில் வச்சு பூஜை பண்ணி மரியாதை செய்து வணங்கி வழிபட்டு கொண்டு இருந்தார். அந்த பிள்ளையார் சிலையை தூக்கி எறிஞ்சிட்டு இருந்தார். கோபப்பட்டு என்ன கோபப்பட்டு, நான் ஒன்றும் வணங்கி கொண்டு இருக்கிறேன், உனக்கு வழிபட்டு கொண்டு உனக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கிறேன், நீ எனக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கிறேன், எனக்கு சோதனைக்கு மேலே சோதனையாக இருக்குது. நிறைய அவருக்கு சித்தனை வந்து பிள்ளை பையன் வந்து போயிட்டான் ஆக்சிடென்ட்டில், அவருக்கு பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, பல பிரச்சனை. அப்போ எனக்கு பிரச்சனை வருகிற பொழுது நீ காப்பாற்றுற, எனக்கு நீ உதவி செய்யல, அப்படியே கடவுள் இல்லை, நீ உன்னை வணங்க வேண்டிய தேவையை வச்சு கோவத்தை நீ ரோட்டை போட்டு உடைச்சிட்ட. நாம உடைக்கிறதுக்கு அல்லாஹ் சிலை இல்லை, அப்படி நம்ம என்ன செய்ய மாட்டோம், அல்லாஹ் அந்த அளவுக்கு என்ன செய்ய மாட்டோம். வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். எந்த மூமினாக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம். சில பேர் என்னை வந்து நீ உனக்கு சோதிக்கலாமா, உனக்கே நல்லா இருக்கான்னு சில பேர் கேட்பாங்க அல்லாட்ட. அது கூட கேட்கக்கூடாது. அப்படி கேட்டது வந்து அல்லாட்ட தான் கேட்பாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடாது, அல்லாஹ் கோவிக்க கூடாது. ஆனாலும் கூட அல்லாஹ் விட்டு வேற என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. இதுதான் ஈமான்ங்கிறது. இந்த மஹப்பத், அல்லாஹ்வோட மஹப்பத் எப்படி வரும், எப்பொழுது வரும்? நபிகள் நாயகம் துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக, இறைவா நான் உனது நேசத்தை கேட்கிறேன், உண்மை எனக்கு பிரியத்தை கொடு அப்படின்னு துஆ செய்றாங்க. அதுக்கடுத்து ஒரு துஆ செய்றாங்க, வஹுப்ப மை யுஹிப்புக, ஒன்றை யாரெல்லாம் நேசிப்பார்களோ அவர்களுடைய மஹப்பத்தையும் கேட்கிறேன். இது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்வாங்களாம். அந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்ப அதிலிருந்து அல்லாஹ்வுடைய மஹப்பத் நமக்கு எப்பொழுது வரும் என்றால், அல்லாஹ்வை யாரெல்லாம் நேசித்தார்களோ அந்த வழிமார்களை நீங்களும் நானும் நேசித்தால் தான் நமக்கு அல்லாஹ்வுடைய மஹப்பத் வரும். அல்லாஹ்வுடைய மஹப்பத் வரக்கூடிய வழியை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹி ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கனவு கண்டாங்க. அந்த கனவுல 2 பேர் ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த லிஸ்ட் வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது என்ன லிஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இது அல்லாஹ்வை நேசித்த வழிமார்கள், இறை நேசர்களுடைய லிஸ்ட் அப்படிங்கிறாங்க அவங்க. அந்த லிஸ்ட்ல என் பேர் இருக்குதான்னு கேட்குறாங்க. யாரு? இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹி. அந்த லிஸ்ட்ல என் பேர் இருக்குதா, அந்த பட்டியலில் என் பேர் இடம்பெற்றிருக்குதான்னு கேட்டாங்க. அவங்க ஃபுல்லா மேலே பாதி பேர் இருப்பா அப்படின்ட்டாங்க. அப்படியா? வழிமார்களுடைய லிஸ்ட்ல இறை நேசருடைய பட்டியல என் பேர் இல்லையா? இல்லை. சரி, அப்ப என் பேரை இந்த வழிமார்களை நேசித்தவர்களுடைய பட்டியலை சேர்த்துக்க அப்படின்னாங்க. நான் இறைநேசனாக இறைநேசருடைய பட்டியல நான் இல்லை என்றாலும் கூட இந்த இறை நேசர்களை நான் நேசிக்கிறேன், நான் விரும்புகிறேன். எனவே அவுலியாக்களை நேசித்த இறை நேசர்களை விரும்பிய அந்த பட்டியலை என் பேரை சேர்த்துக்க அப்படின்னு சொன்னாங்க. நடந்ததா?
உடனே அந்த பட்டியலில் முதல்ல சேர்த்த உடனே மறுநாள் கனவு காண்கிறார்கள். மறுநாளுடைய கனவுல அதே மாதிரி ஒரு நாள் பட்டியல் ஒரு பட்டியல் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறாரு, படிச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ என்னுடைய பேரு எந்த பட்டியல் இருக்குது? வழிமார்களை நேசித்தவருடைய பட்டியல் என் பேர் இருக்குதான்னு கேட்கும் பொழுது உன்னுடைய பேர் வழிமார்களுடைய பட்டியல முதல்ல இருக்குமான்னு சொன்னாங்க. அப்ப இந்த நிலை எப்படி வந்தது? எப்படி வந்துச்சு? வழிமார்களை நேசிப்பதன் மூலமாக அல்லாஹ் நம்மை வழிமாறாக கூட ஆகக்கூடும் இல்லையா? எனவே நல்லோர்களை நாதாக்களை நாம் நேசிக்க வேண்டும். அந்த நேசம் ஏன் வருகிறது? தனிப்பட்ட முறையிலே நம்ம நேசிக்கிறோம். மாமனா, மச்சானா, உறவா, எந்த ஊரா, நம்ம ஊர் சம்பந்தம் இல்லை. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாழ்ந்தவங்க போசல் ஆகும் மகேஜ் நமக்கு ஆச்சுறாங்க. என் குடும்பம் வேற, அவங்க குடும்பம் வேற, என் நாடு வேற, அவங்க நாடு வேற, என்னுடைய வீடு வேற ஊர்ல இருக்கு இல்லையா? உறவு முறையும் இல்லை, ரத்த சம்பந்தமும் இல்லை. சம்பந்தமே இல்லாத ஹவுசுலாத நான் ஏன் நேசிக்கணும் அப்படின்னா அப்ப அந்த நேசம் யதார்த்தமானது. இந்த நேசம் அல்லாஹ்வுக்காக வேண்டி. அவர்கள் அல்லாஹ்வை நேசித்தார்கள். அவர்கள் அல்லாஹ்வை நேசித்து அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றார்கள், அல்லாஹ்வுடைய அருளை பெற்றார்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றார்கள். எனவே நாம் அவர்களை நேசிக்கிறோம். இந்த நேசம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நமக்கு வருகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, எனவே நல்லோர்களை நேசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது அது ஈமானுடைய அடையாளம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஈமானுடைய அடையாளம் என்ன? குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சொல்றான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறார். வல்லதீன மஅஹு, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எப்படி இருக்கிறாங்க? எப்படி இருக்கிறாங்க? அஷித்தாஉ அலல் குஃபார் ரஹமாஉ பைனஹும். ரெண்டு விஷயம் சொல்றோம். ஒரு விஷயம் என்னன்னா சஹாபாக்களிடத்தில் ரெண்டு தன்மைகள் இருக்கிறது, ரெண்டு விஷயம் இருக்கிறது. ஒன்று என்னன்னா காஃபிர்கள் மீது கடுமையாக நடந்து கொள்கிறார்கள். ஏன்னா காஃபிர்கள் அல்லாஹ்வுடைய விரோதிகள். யார் அல்லாஹ்வுடைய விரோதிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது வெறுப்போடு கடுமையாக நடந்து கொள்வார்கள். அதே நேரத்துல ரஹமா பைனஹும், தங்களுக்கு மத்தியில ரொம்ப அன்பா இருப்பாங்க, ரொம்ப பிரியமா இருப்பாங்க. ஏன்னா சஹாபாக்கள் எல்லாரும் மூமின்கள், இறைநேசர்கள், அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்கள். எனவே அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்ற, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற அந்த தோழர்களை, அந்த நேசர்களை ரொம்ப நேசிப்பாங்க, அவங்களிடத்துல பிரியமா இருப்பாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய விரோதிகளை எதிர்ப்பார்கள், வெறுப்பார்கள், அவர்கள் விஷயத்தில் கடுமையாக இருப்பார்கள். என்றால் ரசூலுல்லாஹ் துஆ இப்படி செய்தாங்க, அல்லாஹும்ம ஜஅல்னா ஹாதீன முஹ்ததீன், யா அல்லாஹ் எங்களை வழிகாட்டக்கூடியவர்களாகவும் ஆக்கு, நேர்வழி பெற்றவர்களாகவும் ஆக்கு, கைர வால்லீன வலா முகில்லீன், வழிகெட்டவர்களாகவும் ஆக்கி விடாதே, வழிகெடுப்பவர்களாகவும் ஆக்கி விடாதே என்று சொல்லிட்டு சொன்னாங்க. சில்மன் லி அவுலியாயிக வ ஹர்பன் லி அஅதாயிக. அடுத்து வாசரா, யா அல்லாஹ் உன்னுடைய அவுலியாக்களோடு நாங்கள் சிநேகிதமாக இருக்க வேண்டும், உன்னுடைய நேசர்களோடு அன்பாக இருக்க வேண்டும், சமாதானமாக இருக்க வேண்டும், அவர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களுடைய உறவிலே இருக்க வேண்டும். ஆனால் உன்னுடைய விரோதிகளை எதிர்க்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும், உன்னுடைய விரோதிகளை எதிர்த்து நாங்கள் சண்டையிடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படின்னா ஒரு மூமியுடைய அடையாளம் என்னங்க? அவுலியாக்கள் மீது பிரியப்படணும், அவுலியாக்களோடு சமாதானமா இருக்கணும், அவுலியாக்களோடு சண்டையிடக்கூடாது. யாரோடு சண்டையிட வேண்டும்? அல்லாஹ்வுடைய விரோதிகளை எதிர்த்து சண்டையிட வேண்டும், அவர்களை வெறுக்க வேண்டும், ஒதுக்க வேண்டும். ஆனால் இறைநேசர்களை அணுக வேண்டும், அவர்கள் நாம் சேர வேண்டும், அவர்கள் மீது நமக்கு பிரியம் இருக்க வேண்டும். இது பெரும்பாலான துஆ செய்றாங்க, அப்படி எங்களை ஆக்கிறப்பே என்று துஆ செய்தார். அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை கொடுத்தான் இல்லையா? நாம் அல்லாஹ்வுடைய நேசர்களை நேசிக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய நேசர்களை விரும்பக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் இறக்குவங்களுக்கு கொடுத்திருக்கிறான். எனவே தான் இந்த மாதிரி நம்ம மஜ்லிஸ்களை நாம் ஏற்பாடு செய்து அந்த மௌலித் சபைகளை நாம் உண்டாக்கி நபிமார்கள் வழிமார்களுடைய புகழையும் பெருமையும் வரலாறுகளையும் எடுத்து சொல்லி அது சந்தோஷமா பிரியமா என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? எனவே நம்முடைய வாழ்க்கை புனிதம் பெற வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைக்க வேண்டும் என்றால், நாம் ஷரியத்தின் பிரகாரம், இஸ்லாத்தின் பிரகாரம் முழுமையாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்க வேண்டும். அவர்களை யாரெல்லாம் நேசித்தார்களோ அவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும். அத்தோடு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எல்லா நிலைகளிலும் மார்க்கத்தை தெரிந்து, அதை அறிந்து, அதனை தெளிந்து நாம் அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இஸ்லாம் என்பது இது மாத்திரமல்ல. ஒரு மூணு சரி போதுமா போதாது. என்னங்க செய்யணும்? ஐவேளை தொழுகை பருவது இருக்குது. அந்த தொழுகைக்கு எத்தனை பேர் நம்ம வர்றோங்கிறது யோசிக்கணும். அப்போ அது கடமை. குர்ஆன் ஷரீஃப் ஓத வேண்டும், அதை விளங்குவதற்கு முயற்சிக்க வேண்டும், ஐவேளை தொழ வேண்டும்,
நோன்பு வைக்க வேண்டும். சங்கைக்குரிய பெருமக்களே, இஸ்லாத்தினுடைய எல்லா கடமைகளையும் நாம் செய்ய வேண்டும். இதை மாத்திரம் செய்வதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அசல் கடமைகளாக இருக்கக்கூடிய அந்த கடமையான தொழுகை, நோன்பு, ஜக்காத்து போன்ற ஹஜ் போன்ற காரியங்களையும் நாம் செய்ய வேண்டும். கடன் இருந்தால் முதல்ல கடனை கொடுக்கணும். கடன் நமக்கு இருக்கக்கூடாது, எல்லாம் பாதுகாக்க வேண்டும். கடன் இல்லாத வாழ்க்கையெல்லாம் நமக்கு தர வேண்டும். கடன் இருந்தால் அந்த கடனை வச்சுக்கிட்டு நாம் என்ன செய்யக்கூடாது? தேவையில்லாத செலவுகளை செய்து கொண்டு இருக்கக்கூடாது. ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. ஏன்னா கடன் இருக்கும் பொழுது அல்ல நம்மளை பாதுகாக்கணும். நாம் இறந்து விட்டால் நம்முடைய ரூஹு அந்த தூங்கி கொண்டிருக்கும். நம்முடைய வாரிசு இருக்கிறான் பாருங்க, அவன் நமக்கு பிறகு என்ன செய்வான் நமக்கு தெரியாது. அந்த கடனை கொடுப்பானா சொல்ல முடியாது இல்லையா? எனவே வாழ்க்கையில கடன் இல்லாமல் வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அதற்கு திட்டமிட்ட வாழ்க்கை உங்களிடத்தில் இருக்க வேண்டும். கணக்கு பார்த்து நீங்க உங்களுடைய வாழ்க்கை முறைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். முன்னுரிமை கடனுக்கு கொடுங்க, மற்ற விஷயங்களுக்கு கொடுக்காம. ஆக அடுத்தவர்களுடைய உரிமையை நாம் பறித்து விடக்கூடாது. நம்மை போன்ற மனிதர்கள் சகோதரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் சரியாக செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய கடமைகளையும் சரியாக செய்ய வேண்டும். அடியார்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளையும் சரியாக செய்ய வேண்டும். அத்தகைய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வழங்கி அருள்புரிவானாக. பிஹக்கி சையதினா முஹம்மதின் وآل سيدنا محمد صلى الله عليه وسلم وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.